வேண்டிய வரங்களை எல்லாம் தந்து விட்டேன். யமலோகம் வந்து விட்டேன். யமலோகம் வந்து விட்டேன். யாரங்கே கிங்கரா? டேய், கோட்டை கதவு இழுத்து முடுறா. இங்க வந்தாலும் வந்துருவா. இங்க வந்தாலும் வந்துருவா. இங்கேயும் வந்துட்டாரா? கோட்டை கதவை கிழிச்சுக்கிட்டு வந்துட்டாரா? திமுருதானே, உனக்கு திமுருதானேங்கிறேன். வனம் தாண்டின, மலை தாண்டின, அக்கினி ஆரையே தாண்டின, இப்ப யமலோகமே வந்துட்டியா? தேவை ஏற்படும் பொழுது எதை தாண்டுனா என்ன சுவாமி? உலகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. கறக்க சுரப்பது என்ன? கறக்க சுரப்பது பசுவின் பால். இறக்க சுரப்பது என்ன? மணற்கேணி. அறுக்க சுரப்பது என்ன? அறுக்க சுரப்பது இளம்பாலை, பூம்பாலை. சுகிக்க சுரப்பது என்ன? சுகிக்க ஆணும் பொண்ணு சேருவாங்கல்ல, அப்போ ஒரு இன்பம் கிடைக்கும்ல, அந்த சிற்றின்பம். வித்தில்லா சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழும் இல்லை என்று முன்னோர்கள் சொல்லுகிறார்கள். ஆமா. அப்படி இருக்கும் பொழுது என் புருஷன் உயிர் உங்ககிட்ட இருக்கு, எனக்கு புள்ள வரக்கும்னு சொன்னீங்களே. ஆத்தாடி, சும்மா என்னை துரத்திட்டே வந்து எனக்கு கிறுக்கு பயலாக்கிட்டியே. பலே பலே பலே, நான் எப்படி கொடுத்தேன்னு எனக்கே தெரியல. அதான் சொன்னேன், ஏதோ ஒரு சக்தி உனக்கு துணையா வேலை செய்துன்னு. என்னை கிறுக்கு பயலாக்கி விட்டேன். நானும் தெரியாம வரம் கொடுத்து விட்டேன். சாவித்திரி, நாரதர் கூறிய பிரகாரம் நீ மகா பதிவிரதா சிரோன்மணி அம்மா, யமதர்மனையே பின்தொடர்ந்து வந்து வாதிட்டு உன் கணவன் உயிரை வாங்கிவிட்டாயே. ஆஹா ஆஹா, உன் கணவன் உயிரை உனக்கே நான் திருப்பி தருகின்றேன். வாழ்வாங்கு வாழ்க, வாழ்வாங்கு வாழ்க. மகனே சத்தியவான், வாயன் அருமை மகனே, வாயன் அருமை மகனே. சாவித்திரி, அஞ்சாதே அஞ்சாதே அருமை மகனே. உன்னை போன்ற மாவீரன் உலகில் இல்லை. சிங்கத்தை கொன்ற மாவீரன் நீ. என் கண்ணே சத்தியவான், நீங்கள் இருவரும் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? ஒருபடி தண்ணீரிலே ஒருபடி எண்ணெயை சேர்த்தால் அது 2 படியாக மாறிவிடும். ஆனா எண்ணெயும் தண்ணியும் தனித்தனியாக இருக்கும். அதுபோல் சில குடும்பங்களிலே புருஷன் முன்னாடி ஒன்னா இருக்க மாதிரி தெரியும், ஆனா தனித்தனியா இருப்பாங்க. ஆமா, ஒருபடி பாலிலே ஒருபடி தண்ணியை சேர்த்தால் 2 ஒன்றாகிவிடும், ஆனா 2 படியா இருக்கும். அதுபோல பேருக்கு சேர்ந்து இருப்பாங்க, பேருக்கு சேர்ந்து பிள்ளையை வைப்பாங்க, ஒத்துமையா இருக்க மாட்டாங்க. ஆனா எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஒருபடி தண்ணீரிலே ஒருபடி உப்பை சேர்த்தால் அது ஒருபடியாகத்தான் இருக்கும். அந்த உப்பை இந்த தண்ணீர் உள்வாங்கிக் கொள்ளும். அதுபோல நீங்கள் இருவருமே ஒன்றுக்குள் ஒன்றாக கலந்து காதல் இருவர் கருத்துரிமித்து ஆதரவு பட்டு வாழ்வாங்கு வாழ்ந்து ஆயகலை அழகு அறிவு அதிதானியம் அயராதரம் துணிவு தனம் பாக்கியம் போகம் போன் வயது வீரம் விஜயம் சந்தானம் நோயின்மை புதிதாம் பெருமை என்ற 16 செல்வங்கள் பெற்று பலகாலம் வாழ்வாங்கு வாழ்ந்து இறைவில் என் அப்பன் ஈஸ்வரி சேர்வீர்களாக.